வடநாளில் உத்தரப்பிரதேசத்திலே ஹோலி பண்டிகையின் போது ஒரு மூடி இருக்கிற பள்ளிவாசலை ஒரு மிகப்பெரிய மரத்தை கொண்டு நூற்றுக்கணக்கான RSS வானர கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து அந்த பெரிய மரத்தை எடுத்து அந்த கேட்டை உடைத்து உள்ளே சென்று அங்கு தொழுது கொண்டிருந்த இஸ்லாமியர்களையும் தாய்மார்களையும் தாக்கினார்கள். மாட்டுக்கரியின் பெயரால் மனிதத்தை படுகொலை செய்தார்கள். இந்த அநியாய அக்கிரமங்கள் எல்லாம் இங்க மாமனாக, மச்சானாக, அண்ணனாக, தம்பியாக அவன் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தின் அடிப்படையில் இஸ்லாமியனாக இருப்பவனை ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உருவாக்கி தருகின்ற அந்த சங் பரிவார கும்பல்கள், வானர கும்பல்கள் இன்றைக்கு இங்கு அதிகாரத்துக்கு வர துடிக்கிறான். ஆக ஓட்டுக்காக நாளைக்கு அவன் வீட்டிலும் போய் அவனை கட்டி அணைத்து பரஸ்பரம் அன்பு செலுத்தி இங்கே என் அருமை நண்பர் சொன்னது போல் வாக்களிங்கள் என்கிற அவலத்துக்கு தமிழன் சென்று விடுவான். இங்கு ஆளுகின்ற கட்சிகள் சென்றுவிடும், தேசிய கட்சிகள் சென்றுவிடும், தமிழருடைய தனித்துவ அடையாளங்கள் பாழா போய்விடும், தமிழ் இனம் அழிந்துவிடும், தமிழ் மொழி கலப்பு ஏற்படும், தமிழ் சிதவு ஏற்படும். இங்கு தமிழனுக்குரிய அத்தனை பெருமைகளையும் இன்றைக்கு நிர்மூலமாக்கி அதன் ஊடாக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்ற சங் பரிவார RSS கும்பலின் திட்டம்தான் வடவர்களின் திட்டமிட்ட இறக்குமதி. அந்த திட்டமிட்டு இறக்குமதியை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே தடை செய்யுங்கள், அதை கண்காணியுங்கள், அவர்களுக்கு வாக்களி உரிமை தராதீர்கள்.